ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ யார் யார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இது ஒரு டியூஸ்டே vlog-ஆ இருக்கும். ஸோ டியூஸ்டே நம்ம மார்னிங் எழுந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூஸ்டேனா நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ரெசிபியும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ ஸ்கின் கேர் பண்ணலாம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி வந்துட்டு இந்த ஆரஞ்ச் சீசன்லாம் வந்துச்சுன்னா ஆரஞ்ச் நல்லா வாங்கி சாப்பிடுவோம். ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அந்த தோலெல்லாம் ட்ரை பண்ணி வச்சு அரைச்சிடுவோம். ஸோ அது கூட ஆரஞ்சு தோல், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் அந்த கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருவாங்க மம்மி. ஒரு டப்பாவில் பவுட்ரு எப்போ தேவையோ நம்ம அந்த பேக்காக அதை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட கொஞ்சம் கேர்டு, அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர், இல்லைனா நார்மல் வாட்டர் அதை போட்டுட்டு நல்லா நம்ம இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும் சரியா? அந்த மாதிரி நம்ம அதை நல்லா கலக்கிக்கணும். இந்த பவுட்ரு வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நரன்னு இருந்துச்சு நம்ம அது ட்ரை ஆகிட்ட பிறகு ஸ்க்ரப் பண்ணும்போதும் நல்லா இருக்கும். அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இது பண்ணலாம் இன்னைக்கு காத்தால ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பேக்கை ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸ் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ரொம்ப ரேரு ஆஃபீஸ்க்கு போனால் தான் இந்த வேலைலாம் ஜாஸ்தி பண்ணுவேன். ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நான் பண்ணுறதே இல்லை. பட் டைம் கிடச்சின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் பூஜை எல்லாமே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சங்குப்பூ பூக்கும் இல்லையா? ஸோ அந்த பூ எப்போவே நான் பூஜை பண்ணாலும் பூ பிச்சுன்னு வந்து நான் டெய்லி ஜூஸ் போட்டு குடிப்பேன். ஸோ சாமிக்குன்னு இருக்கும்போது கம்மியாக பூ வந்துச்சுன்னா அன்றைக்கி ஜூஸ்க்கு ஸ்கிப்பு. சாமிக்கு தான் அந்த பூ. ஸோ அந்த பூவு, அதுக்கப்புறமா வாழைப்பழம் எல்லாமே சாமிக்கிட்ட என்னென்ன வச்சு ரெடி பண்ணணுமோ எல்லாமே ரெடி பண்ணின்னு இருந்தேன். அப்புறமா பூஜை ஆயிட்ட பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் மம்மியும் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா எங்கள் வீட்டில் இட்லியும் அதுக்கப்புறமா சாம்பார். ஸோ இந்த சாம்பார் வந்துட்டு எங்கள் அவ்வா தான் எங்கள் மம்மி சொல்லுவாங்க, எங்கள் அவ்வா இந்த மாதிரி செய்வாங்கோ. ஸோ அதே தான் எங்கள் மம்மி நான் என் அவ்வா கிட்ட தான் இந்த சாம்பார் கற்றுக்கினேன் எப்படி செய்யுதுன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செய்கிறது நம்ம. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இதுக்கு வெங்காயம், தக்காளி, அதுக்கு பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கரில் வந்துட்டு இந்த பச்சை பருப்பு இருக்குது இல்லையா? நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும். ஸோ இது எதுக்கு வறுக்குறோன்னா, அந்த பச்சை வாசனை இருக்காது சாம்பார் செஞ்சப்போ. ஸோ அதனால தான் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு இந்த பருப்பு கூட கொஞ்சம் மைசூர் பருப்பு சேர்ப்பாங்க எங்கள் மம்மி. இது ஆரஞ்ச் கலரில் இருக்கும் இல்லையா? அந்த பருப்பையும் சேர்ப்பாங்க. ஸோ இது 2மே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ இது கூட வந்துட்டு நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சோம் வெஜிடபிள்ஸு, வெங்காயம், தக்காளி அதெல்லாமே ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் தூள் போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா,
இது எல்லாமே போட்டுட்டு நம்ம விசில் விட்டுறணும். கத்திரிக்காய் என்னென்ன கட் பண்ணி காய் இதில் வந்துட்டு கத்திரிக்காவும் ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் இல்லைன்னா வெறும் தக்காளி சாம்பார் கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாம்பார் இப்படி தான், ஆனால் கடலப்பருப்பு போடுவாங்க. ஸோ இது தக்காளி சாம்பார் கிடையாது. இது வந்துட்டு கத்திரிக்காய் சாம்பார். எங்கள் அவ்வாவோட ஸ்பெஷல் சாம்பார். எங்கள் மம்மி எங்கள் அவ்வா கிட்ட தான் கற்றுக்கினேன்னு சொல்லி சொன்னாங்க இந்த சாம்பார். எனக்கும் இந்த சாம்பார்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கும் பிடிக்கும். சுட சுட இட்லி கூட இந்த சாம்பார், அதுக்கப்புறம் கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா நெக்ஸ்ட்டு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கூட எல்லாமே காய்கறி எல்லாம் போட்ட பிறகு சோம்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டாங்க, கொஞ்சம் எண்ணெய். இது போட்டுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில்ஸ் விட்டால் போதும். நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும். ஸோ 4 விசில்ஸ் ஆகிட்டவொடனே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்லா வெந்துட்டு இருக்கும். பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போது. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது நம்ம கடையணும் இல்லையா? ஸோ கடையிறம்போது தண்ணி இருந்துச்சு நல்லா மையாது. அதனால தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு, எவ்வளோ தேவையோ உப்பு அவ்வளோ போட்டுட்டு நல்லா மத்த வடித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணோம் இது. ஸோ அந்த கத்திரிக்காய், அந்த பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு பிளெண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம தண்ணி, நம்மளுக்கு சாம்பார் என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும், ஒருத்தர் கெட்டியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தர் தண்ணியாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பாரில். ஸோ தண்ணி இப்போ ஊற்றிக்கின்னு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா தாளித்து கொட்டிடணும். ஐ மீன் இந்த சாம்பாருக்கு தாளித்து ஊற்றணும். இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி எங்களுக்கு போதுமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கெட்டியாக தான் நான் வச்சேன். இப்போ வந்துட்டு அதுக்கு தாளிப்பு வந்துட்டு எண்ணெய். நாங்கள் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாத்துக்குமே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டோடனே, கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகா, தாளிக்கும் போது காஞ்ச மிளகா போடுவோம் இல்லையா? ஸோ காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கின்னு அது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டோடனே கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாம்பாரில் இன்னும் வாய்ஸ் ரொம்ப ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. சாம்பாரில் எடுத்து போட்டுட்டு சாம்பார் ஒரு கொதி வந்த பிறகு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம எதுக்குன்னா கமன்னு சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த மாதிரியெல்லாம் இந்த ஷெஃப்புங்க பண்ணுற மாதிரிலாம் புக்ஃபுன்னு இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கா? நெருப்பு வர எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தில் பண்ணும்போது தான் அந்த மாதிரி நெருப்பு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தாளித்து கொட்டும் போது தான். ஸோ இந்த ஷெஃப் வேலைலாம் முடிஞ்ச உடனே சாம்பாரில் எடுத்து ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒரு குறைனா இன்றைக்கி கெட்டி சட்னி செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். சட்னி செய்யலை, ஆல்ரெடி ரொம்ப பசி ஆயிடுச்சா. ஸோ சட்னி செய்கிற அளவுக்கு பாடியில் ஸ்ட்ரென்த் இல்லை வெயிட் பண்ணுறதுக்கு சாப்பிடாத. அதனால் சாம்பாரோடய ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் இப்போ வேணால் உப்பு இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு சாம்பாரை இறக்கியாச்சு. இப்போ சூப்பரான எங்கள் அவ்வா ஸ்டைலில் ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு, ஸோ மாவு நேற்று நைட்டு தான் அரைச்சி வச்சாங்க மாவு. நல்லா அது பொங்கி வந்திருக்கு மாவு. ஸோ அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸோ எங்கள் மம்மி சோடா சேர்க்குறது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சோடா சேர்க்கல, வெறும் உப்பு தான் சேர்த்து, உப்பு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த கடையிலலாம் வாங்கினா மட்டும்தான் மம்மி லைட்டாக சோடா சேர்ப்பாங்க. ஏன்னா கட்டியாக வரும்ல அந்த கடை மாவு. வீட்டில் அரைக்கிறது நல்லா தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மி இது இட்லி ஒரு வாட்டி தான் சொதப்பிடும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா தான் வரும். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் எங்கள் மம்மி இட்லி. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இட்லி தட்டில் எல்லாம் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த மாவு ஊற்றும் போது சின்ன வயசுலலாம் நானும் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊற்றும் போது நல்லா இருக்கும்ல, அதை பார்த்து நம்மளும் ஊற்றணுன்ட்டு அப்போல்லாம் தரமாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஆகுறது இல்லை, சோம்பேறி ஆயிடுச்சு. சின்ன வயசில் செய்யணும்னு தோணுச்சு, இப்போ செய்யாது சோம்பேறியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் அப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட்லியெல்லாம் ஊற்றி வச்சு நான் ரொம்ப கபகபான்னு பசியில் இருக்கிறேன். ஸோ இட்லி வெந்த பிறகு ஒரு பிடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு 4 இட்லி 8 இட்லி தான் வரும். ஃபஸ்ட்டு இட்லி வெந்து எடுத்து மம்மி சாப்பிட்டு
ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் வந்து நீங்கள் தோசை கூட சாப்பிட்லாம், பொங்கல் கூட சாப்பிட்லாம், இட்லி சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சாம்பார் பண்ணுவீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்லா சுட சுட இட்லி ஒரு கட்டு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நைட் டைம் மம்மி வந்துட்டு இந்த பூண்டு வாங்கிட்டு வந்தோம் மார்க்கெட்டில். ஸோ பூண்டு எல்லாமே உரித்து வச்சுட்டு இஞ்சி எல்லாம் சீவி வச்சுட்டாங்க. ஸோ அரைச்சி வச்சிடலாம். எங்கள் மம்மி எப்போயுமே ஸ்டாக் வச்சுருவாங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சுருவாங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம. இல்லைன்னா சண்டேஸில் இதே அரை நாள் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நம்ம செய்யணுன்னா இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கே பாதி நாள் போயிடும். அதனால மம்மி காலி ஆயிடுச்சுன்னா ரீஸ்டோர் பண்ணினே இருப்பாங்க. ஸோ இங்கே எப்படி ரேஷியோ எடுத்திருக்காங்கன்னா பூண்டு 450 கிராம்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இஞ்சி வந்துட்டு 250 கிராம்ஸ் எடுத்து அந்த தான் ரேஷியோ. மம்மி அரைக்கிறது இந்த மாதிரி தான் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சா நம்மளுக்கு லைக் சடனாக நம்ம இப்போ கரண்ட் கூட இருக்காது சில சமயத்தில் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட vlog. ஸோ இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.